சிம்பிளான எக் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தேவையான வெஜ்ஜஸை கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெஜ்ஜஸை ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி மசாலா எல்லாமே சேர்த்து 1 மினிட் சாட்டே பண்ணுங்கள். பாயில் பண்ண பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாஸ்தாவை மைனஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். மைனஸ் எப்படி செய்யறதுங்கிற வீடியோவை லாஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்கள்.